எடுத்தவங்க வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாமே. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் இருக்காரா? அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. இயேசுவை உயிரோடு எழுப்பின ஆவியானவர். இயேசு இந்த பூமியில பிறந்தது யார் மூலமா? கன்னிமரியாளின் இடத்துல காபிரியேல் எனப்பட்ட ஒரு தூதன் வந்து சொல்றாரு, நீ கன்னியா இருக்கிற, ஒரு குமாரனை பெறுவா, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என போது அந்த அம்மா கேட்கிறாங்க, அது எப்படி ஆகும், நான் எனக்கு திருமணமே ஆகலையென போது அங்க தேவதூதன் சொல்றாரு, பரிசுத்தாவி உண்மையில நிழலிடும், உன்னிடத்திலிருந்து பிறக்கிறது என்னவா இருக்கும்? பரிசுத்தமாய் இருக்கும். அவருக்கு இயேசுன்னு உடனேயே அந்த அம்மா சொல்றாங்க, இதோ ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன போது மரியாளின் மேல பரிசுத்தாவின் நிழலிட்டது நிமித்தமாக இயேசு உற்பவதியாய் இந்த பூமிக்கு பிறந்தாராம். இயேசு உற்பவதியானது யாரால? யோசேப்பால அல்ல, பரிசுத்த ஆவியினால உற்பவதியானார். அது மாத்திரமல்ல, 30 வயதுல யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுக்கிற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற வந்து ஞானஸ்தானம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் அவர் ஜெபம் பண்றார். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. லூக்கா 3ஆம் அதிகாரம் 21-22 வாசிக்கலாமா? நல்லா கவனிங்க. ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில், நல்லா கவனிங்க, எல்லாரும் ஞானஸ்தானம் பெறக்குதான் ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணார். ஆமென். ஏன் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணார் அப்படிங்கறத காட்டிலும் ஏன் ஞானஸ்தானம் அவர் பெற்றாரு? அவருக்கு ஞானஸ்தானம் தேவையா? சில பேர் கேட்பாங்க, இயேசு ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணிட்டு இருந்தார்ல, அந்த ஜெபம் பண்ண ஒருத்தர் இருக்கார்ல, ஜெபத்தை கேட்டவர் இருக்கார்ல, அவர் யாரு அப்படிம்பாங்க. நம்ம அவர்கிட்டே போயிடலாம், டைரக்டா போயிடலாம். ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருக்காரு, சீஃப் பாஸ்டர் இருக்காரு. நம்ம அசிஸ்டன்ட் பாஸ்டர் வழியா போகாம நேர யார் வழியில போயிடலாம்? சீஃப் பாஸ்டர்ட்டே போயிடலாம். சார், அவர் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, நீங்களும் நானும் இப்படி ஜெபம் பண்ண வேணுங்கிற ஒரு மாதிரியை காண்பித்தார். அல்லேலூயா. நீங்க எத்தனையோ பேர் அவங்க கற்பனையில இயேசுவை பாக்குறது. அவர் ஞானஸ்தானம் எடுக்கவே வேண்டியதில்லை, ஜனங்கள் எல்லாம் வந்து ஞானஸ்தானம் எடுத்தாங்க, ஒருத்தர் கூட ஜெபம் பண்ணல. ஜனங்களுக்கு என்ன, பாவ மன்னிப்புக்குன்னு ஒரு ஞானஸ்தானம் வேணுங்கிறதுக்கு எடுத்தாங்க. ஆனா இயேசு பாவ மன்னிப்புக்காக மாத்திரம் ஞானஸ்தானம் எடுக்கல, நீங்களும் நானும் இயேசுவை போல வாழ்வதற்காக ஞானஸ்தானம் எடுத்தார். அவர் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் ஜெபம் பண்ணுகிற போதுதான் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல இறங்கின உடனேயே இந்த ஆவியானவருடைய துணையோடு இந்த பூமியில ஒரு வெற்றி வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு வந்து பரிசுத்த ஆவியானவருடைய துணையை கொண்டு வார்த்தையை வைத்து பிசாசை ஜெயித்து தேவதூதர்களுடைய உபசரிப்பை பெற்று இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு மாதிரியை காண்பித்தாராம். ஆமென். இயேசு ஊழியத்தை எங்க ஆரம்பிக்கிறாரு? யோர்தான்ல ஆரம்பிக்கிறாரு. யாரோட துணியோட ஆரம்பிக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவருடைய துணையோட ஆரம்பிக்கிறார். அதே மாதிரிதான் சிலுவையிலேயுமே அவர் மரிக்கிற வரைக்கும் அவருக்கு உறுதுணையா இருந்தது எது? யாருமே அவருக்கு உறுதுணையா இல்லைங்க. ஆனா அவரை உட்புவதி பண்ணின தெய்வ ஆவியானவர் உறுதுணையா இருந்தாரு. சிலுவையில மரிக்க போகும்போது, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். அதாவது ஒரு கன்னிய
குழந்தையை உருவாக்க பண்ணுகிற ஆவியானவர் செத்து போன சரீரத்தையும் தம்முடைய ஆவியை அனுப்பி உயிரோடு எழுப்பினாராம். ஆமென். அதனாலதான் பவுல் எழுதும் போது எழுதுறாரு, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி சாவுக்கு ஏதுவான சரீரங்களை. இதை எபேசியருக்கு எழுதும் போது எழுதுறாரு. வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாமே. எபேசியர் 1:19 வாசிக்கலாம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, நல்லா கவனிங்க, அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே, நல்லா கவனிங்க, விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. இயேசுவுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட வல்லமையோடு செயல்பட்டாரோ, அவருக்குள் அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிரோடு எழுந்திருக்கிற ஞானஸ்தானம் பெற்றிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ளும் அந்த ஆவியானவர் செயல்பட வேண்டும் என்று உங்களுடைய என்ன கண்ணு திறக்கணும்? மாம்ச கண்ணு இல்ல. என்ன கண்ணு? நல்ல கண்ணு நல்லா கிடையாது. என்ன கண்ணு? மனக்கண் திறக்கப்படணுமாமா. ஒருவேளை சர்ச்சில் இருந்தா மனக்கண் திறந்துருமா? ஹலோ, சொல்ல முடியாது. கூட்டத்துல கூட சரீர கண்ணை மூடிடுவாங்க. ஏன்னா வெயில் அதிகமா இருக்குது, ஃபேனு நல்லா சுத்திட்டு இருக்குது அப்படின்னு கேட்ட சொல்லுவாங்க. என்ன கண்ணு திறந்துருக்குது? நான் காதுல கேட்டிருக்கேன் பாஸ்டர். கண்ணை திறந்தும் பாருங்க. அல்லேலூயா. ஏன்னா எலிசாவோட கூட இருந்த வேலைக்காரன் வெளியில போய் பார்க்கறான், சீரியாவினுடைய தண்டு சுற்றிலும் சூழ்ந்து கொண்டது. உடனே ஓடி வந்து, ஐயோ நான் அதமானேனே அப்படிங்கிறார். பெரிய பிரச்சனை, பிரச்சனை. சீரியர் வந்து ரதங்களோடு குதிரைகளோடு எலிசாவை அரெஸ்ட் பண்ண வந்தாங்க. இப்ப எலிசா என்ன பண்றாருன்னா, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை எடுத்தவங்க. வாசிங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தினுடைய, இவனை பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் அப்படிங்கிறாரு. வாசிக்கலாமே. 9 வாசிங்க. ஆகிலும் தேவனுடைய மனுஷன் 6வது அதிகாரத்தினுடைய சீரிய தண்டு முற்றுகை போடுது பாருங்களேன். வேலைக்காரன் தேவனுடைய அதிகாலமே 15 வாசிங்க. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு எலிசா, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா. இங்க 2 பேர் தான் இருக்காங்க. யார் இருக்கா? எலிசாவும் வேலை. கேயாசி இல்ல, கேயாசி குஷ்டரோகம் வாங்கிட்டு 5வது அதிகாரத்திலே போயிட்டாரு. ஏதோ ஒரு வேலைக்காரர். அவரு கண்ணுல பார்த்துட்டாரு இஸ்ரவேலை சுற்றிலும் எங்கெங்கெல்லாம் டென்ட் போட்டாங்களோ சீரியர், அதையெல்லாம் எலிசா போய் இஸ்ரவேல் ராஜாட்ட சொன்னாரு. ஆனா அவரோடு கூட இருந்த வேலைக்காரனுக்கு எலிசாவையும் தெரியல, எலிசாவோடு கூட இருக்கிறதும் தெரியல. அதுபோல இன்றைக்கு உங்களோடு கூட இயேசு இருக்கிறாரா? இயேசுவை தெரிஞ்சிச்சுன்னா இயேசுவோட கூட இருக்கிறவங்களும் தெரியும் பாருங்க. ஆமென். ஆனா இன்னைக்கு இயேசுவோட கூட இருந்துட்டு இயேசுவே தெரியாம வாழ்ந்துருக்கிறாங்க. அன்னைக்கு சகை கூட எப்படியோ ஏதோ ஒரு வழியில வந்து இயேசு எப்படிப்பட்டவரோ என்று தெரிஞ்சு இயேசுவோடு நடந்து நல்லா ரட்சிக்கப்பட்டு வீட்டுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தார். அப்ப இங்க கேயாசியா இருக்கலாம் அல்லது எலிசாவோடு கூட இருந்த வேற வேலைக்காரங்களா இருக்கலாம். எலிசா வரல. அப்பொழுது எலிசா ஜெபம் பண்ணார், இவன் பார்க்கும்படி
இவன் கண்களை திறந்தருளின உடனேயே மலையை சுற்றி என்ன இருக்குது வாசிக்கலாமே. 20வது வசனத்துல திறந்தருளும் என்றான். எலிசா வந்து வேலைக்காரன் கண்ணை மாத்திரம் திறந்து விடல, எதிரியின் கண்ணையும் திறந்து விட்டார். ஆமே. கண்மயக்கத்தை உண்டாக்கி சமாரியாவை கூட்டு வந்து மிகப்பெரிய விருந்து வச்சு அனுப்பிச்சாரம்மா. இந்த அக்கினி ரதமும் குதிரையும் எலிசாவுக்கு எங்க இருந்து வந்துச்சு? ஹலோ, இருக்கிறீங்களா? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய பலத்த சத்துவம் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் நடக்கணுமா இருந்தா முதலாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நான் தனி ஆள் இல்ல, சேனையின் அதிபதியாகிய கர்த்தரும் சேனையும் என்னோடு கூட வருகிறான். என் மனக்கண்ணை திறந்தா தான் நான் பார்க்க முடியும். பாருங்க, எலியாவும் எலிசாவும் யோர்தானுக்குள்ள உள்ள வருகிற போது எலியா எதுல போயிட்டாருங்க? ஹலோ, எலியா எதுல போயிட்டாரு? எதுல போயிட்டாரு? அக்னி ரதமும் குதிரை வந்து இருவரையும் பிரித்தது. எலியா எதுல போயிட்டாரு? அக்னி ரதத்திலையும் குதிரையிலையும் போயிட்டாரு. ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எலியா அக்னி ரதத்திலும் குதிரையிலும் பரலோகத்துக்கு போயிட்டாருன்னு? அல்லேலூயா. அதுலயா போனாரு? ஏதாவது ஒன்ன சொல்லுங்க, வாசிங்க. 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்தினுடைய 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாமே. எலியாவும் எலிசாவும் அக்கறைப்பட்ட பின்பு நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் இப்படி பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காட்டிலே பரலோகத்திற்கு ஏறி போனார். எலியா எதுல போனாரு பரலோகத்துக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எதுல போனாரு? நீங்க கேரளால இருந்து ஸ்பெஷல் வண்டி வந்துச்சாட்டு இருக்கு. ஆமே. எதுல போனாரு? சுழல் காட்டுல போயிட்டார். சரி, அக்னி ரதமும் குதிரையை எங்க? 2 வண்டி வந்தது. ஒரு வண்டியில அவரு போயிட்டாரு, இன்னொரு வண்டி எங்க? அது அங்கதான் நிக்குது. இது எலிசாவை கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்குது. நீ செய்ய போகிற ஊழியம் பெருசு, நீ சந்திக்க போகிற காரியம் பெருசு. அக்னியை வச்சு வேலை நடத்த முடியாது, அக்னி ரதமுமே உனக்கு தருகிறேன்னு பரலோகத்தின் தேவன் அனுப்பிச்சு ராஜ்யத்தின் வேலையை செய்ய வைக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரம் போன வண்டி தான் தெரியுது, விழுந்தவங்க தான் தெரியுறாங்க. ஆனா எலிசாவுக்கு ஒரே ஒரு ஆசை, என் கூட அக்னி ரதமும் குதிரையும் வருகிறது நான் பாக்குறது மாத்திரம் முக்கியம் இல்ல, என் கூட இருக்கிற வேலைக்காரனும் பார்க்கணும். இவன் கண்களை திறந்துடணும்னா எங்க நிக்குது வண்டி? இப்ப அவன் எங்க இருக்கிறானோ அங்கெல்லாம் அங்க வண்டி நிக்குதாமா. நீங்க போகிற இடமெல்லாம் சேனையின் அதிபதியாய கர்த்தரும் கர்த்தருடைய சேனையும் வருகிறாங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது உங்களுக்குள்ள நடப்பிக்கணுங்கிறார். ஆனா நிறைய நேரம் நமக்குள்ள அது என்ன வரமாட்டேங்குது பாருங்களேன். கர்த்தர் எனக்கு நல்லது செய்யாதது போலயே தெரியுது. முதல்ல ஒரு ஆராதனை பூமியில நடந்ததுங்க. அதாவது தேவன் பூமியில தள்ளுனதுக்கு அப்புறம், மனுஷனை ஏதேன் தோட்டத்துல இருந்து தள்ளுனதுக்கு அப்புறம் ஒரு ஆராதனை நடந்தது. அந்த ஆராதனைக்கு எத்தனை பேர் வந்தாங்க தெரியுங்களா? வாசிங்க ஆதியாம புஸ்தகத்தினுடைய 4ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமும் 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கலாம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆவேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளில் அவைகளில் கொழுமையானவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான்.
ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் இருந்தாரா இல்லையா? இருந்தார். ஆராதனைக்கு வந்தாங்களா வரலையா? வந்தாங்க. எத்தனை பேர் வந்தாங்க? காயினோ ஆதாமு ஏவாளு எங்க? ஹலோ, ஆராதனைக்கு எத்தனை பேர் வரணும்? உலகத்துல 4 பேர் இருக்கிறீங்க. சொல்ல போனா இவனுக்கு 2 பேரும் வெளியில பிறந்தவனுங்க. உங்களை அழகா பார்த்து பார்த்து செஞ்சு ஏதேன் தோட்டத்துக்குள்ள கைபிடிச்சு கூட்டி கொண்டு வந்து உள்ள விட்டுட்டு போயிருக்கிறாரு. அவர் ஆராதிக்கிறதுக்கு வரணும்னு தெரியல. ஏன் தெரியல? கர்த்தர் எங்களை தள்ளிட்டாரு. நாங்க நல்லா இருந்தோம் ஏதேன் தோட்டத்துல. ஆண்டவர் இரக்கம் இல்லாம எங்களை என்ன பண்ணிட்டாரு? தோட்டத்தை விட்டு அனுப்பிச்சிட்டாரு. இன்னைக்கு எத்தனையோ பேருடைய சபையில இருக்கிற மக்களுடைய இறுதி எப்படி இருக்குதுங்க? நாங்க முதல்ல நல்லா இருந்தோம், ஆண்டவர் வந்து இப்ப எங்களை நல்லா வைக்கல. அவர் சொன்ன மாதிரி வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு நீங்க கல்லறையில தான் இருந்திருக்கணும். ஆமென். கர்த்தர் வந்து சொன்ன மாதிரி செஞ்சிருந்தாருன்னு வைங்களேன், இந்த கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவாயின்னு உங்களை சாகடிச்சிருந்தாருன்னா இந்த 2 பிள்ளைகள் கூட பிறந்திருக்க மாட்டாங்க. ஆண்டவர் இவங்க செஞ்ச தப்புக்காக ஏதேன் தோட்டத்துல சம்பந்தமே இல்லாத ஒரு ஜீவனை பலி செலுத்தி இவங்களுக்காக அந்த ஜீவன் செத்து அந்த தோலை எடுத்து இவங்களுக்கு கொடுத்து போங்கப்பா நான் உங்களை நேசிக்கிறப்பான்னு அன்போடு வெளியே அனுப்பிச்சு விட்டுருந்தாரு. அத மறந்துட்டு ஆராதனைக்கு வரவே இல்லைங்க. இதுதான் நமக்குள்ள பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள இருந்த சிந்தை நமக்குள்ள இல்லாததுனால மனதார ஆராதிக்க முடிய மாட்டேங்குது. சில நேரம் ஆராதனைக்கு கூட வர முடிய மாட்டேங்குது. ஆனா வேதம் சொல்லுகிறது பாருங்க, இந்த 2 பிள்ளைகளுக்கு வழி நடத்துறதற்கு பாஸ்டர் இல்லை, அவங்களே பாஸ்டர். காயின் யாரு? எனக்கு நானே பாஸ்டர். ஆபேல் யாரு? எனக்கு நானே பாஸ்டர். அதான் நம்ம தெரியுது இல்ல. அப்படி கடைசியா என்ன ஆயிடுச்சு? ஆபேலை காயின் என்ன பண்ணிட்டாரு? கொன்னுட்டார். அப்பா அம்மாவோட வந்திருந்தா ஒரு டவுட் வருது. அப்பா அம்மாட்ட கேட்டா கிளியர் ஆயிருக்குமா இருக்காதா? சில வாலிப பையங்க தாந்தோண்டித்தனமா இப்படித்தான் ஆராதிச்சு ஒரு தேவ சத்தம் கேட்காத மக்களுக்கு கீழே போகாம எல்லாம் நாங்க பண்ணிடுவோம். பிரதர், பரலோகத்தவே என்ன பண்ணிடுவோம்? நெட்ட குத்துல கீழே இறக்கிடுவோம். கடைசினா கொலையும் கொள்ளையில தான் போய் முடிஞ்சிருக்கு. காயினுடைய வழியை பின்பற்றுகிறவர்கள் இன்றைக்கும் பூமியில இருக்கிறார்கள் யூதா நிருபத்தில் எழுதுறார். அல்லேலூயா. என்ன சொல்லப்படும்? இயேசுக்குள்ள அந்த கேரக்டர் கிடையாதம்மா. இயேசுவை பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? உயிர்ப்பிச்சிருக்கிறாரு. பரிசுத்த ஆவியில உற்பவதியா இருந்த இயேசு கூட யோவான் ஸ்நானகன்ட்ட போய் என்ன பண்றாரு? ஞானஸ்தானம் எடுக்கிறாருங்க. அதான் சொல்லப்பட்டிருக்கு, இதுதான் வழி, இவர்தான் சத்தியம், இவர்தான் ஜீவன், இவரை பின்பற்றினோம்னா கட்டாய நித்திய ஜீவனை சுதந்திரிப்போம். இவரை வழி நடத்தின ஆவியானவர் நிச்சயமா இவரை மாதிரியே உங்களை என்னை வழி நடத்துவார். ஆமே. நீங்க வழி மாறிட்டீங்கன்னு வைங்களேன், தேவனாலே உங்களை காப்பாற்ற முடியாதுங்க. சென்னை போற வாகனத்துல ஏறினா எங்க போலாம்? கொல்ல வாகனத்துல ஏறிட்டுன்னா சென்னை போகணும்னு கற்பனையில உட்கார்ந்து இருந்தா விடியும் போது வண்டி எங்க நிக்கும்? சென்னையில நிக்கும். அப்படியா? அல்லேலூயா. சில நேரம் இயேசுவை பின்பற்ற மறந்து போய் யார் யாரையோ பின்பற்றினீங்கன்னா கடைசியா எங்க போய் தான் நிக்க வேண்டியது வரும். தாவீதுடைய வாழ்க்கையில அப்படி ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சுங்க. எடுத்தவங்க வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 21வது அதிகாரத்தினுடைய 1 6 வரைக்கும் வாசிங்க. 1 சாமுவேல் 21வது அதிகாரம் 1 6 வரைக்கும் வாசிக்கலாம். அகிமெலேக்கின் இடத்திற்கு போனான். ஊழியக்காரர் யாரை பார்த்து நடுகிறாரு? ஹலோ, உங்களை பார்த்து நடுங்கிற ஊழியக்காரர் வேணுமா? உங்களை நடுங்க வைக்கிற ஊழியக்காரர் வேணுமா? இவர் பெரிய பாஸ்டர் தாவீதுட்ட போய் என்ன பண்றாரு?
நடுங்கி போய் நிக்கிறாரு. நடுங்கி போன ஊழியக்காரர்கிட்ட தாவீது கேட்கிறாரு, எனக்கு உன் வசத்துல ஏதாவது இருக்குதா? ஆசாரியன் சாப்பிடுற அப்ப இருக்குது, வேற ஒண்ணும் இல்ல. சரி, வேற ஏதாவது இருக்குதான்னு கேட்டா 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து எடுக்கப்பட்ட சமூக அப்பங்களை தவிர வேற அப்பம் அங்கே இராதபடியினால் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். 7வது வசனத்தை வாசிங்களேன். சவுலுடைய வேலைக்காரர் ஏதோமியராகிய ஒருத்தன் அங்க இருந்தா. ஒருவன். சரி, 8-9 வாசிக்கலாம். தாவீது அகிமெலேக்கை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டியாயிலும் பட்டயமானாலும் இல்லையா? ராஜாவின் காரியம் அவசரமானபடியினால் பட்டயத்தையாகிலும் ஆயுதங்களையாகிலும் எடுத்துக்கொண்டு வரவில்லை என்றால் அதற்கு ஆசாரியன் 7 பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிஸ்தியனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ யோபத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, அதை எடுக்க மனதானால் எடுத்துக்கொண்டு போகும், அதுவே அல்லாமல் வேறொன்றும் இங்கே இல்லை என்றான். அப்பொழுது தாவீது, அதற்கு நிகர் இல்லை, அதை எனக்கு தாரும் என்றார். எதை கேட்கிறாரு? இப்ப தாவீதுக்கு என்ன தேவை? நல்ல கத்தி தேவை. அது யாரு கத்தி தேவை? கோலியாத்து கத்தி தேவை. கோலியாத்து கத்தி கோலியாத்தவை காப்பாத்தல, உன்னைவா காப்பாத்த போது? வேதம் சொல்லுதுங்க, என்னைக்கு தாவீது இந்த பட்டயத்தை வாங்கினானோ பட்டயம் செஞ்ச ஊருக்கே பட்டயம் கூட்டிட்டு போயிடுச்சு. இந்த கத்திய வாங்கினதுக்கு அப்புறம் அடுத்த செகண்டே பாருங்க, பெலிஸ்தியன் ராஜாவாகிய ஆகீசினுடைய அன்றைக்கு போயிட்டான். ஆனா இதே மாதிரி ஒரு பிரச்சனை இதுக்கு முன்னாடி வந்தது. 19வது அதிகாரத்துல இவன் மனைவி சொல்றாங்க, எங்க அப்பா பிளான் பண்ணி இருக்கிறாரு, உன் தலையை எடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாரு, என்ன பண்றதுன்னு உடனேயே ஒரு பொம்மையை செய்து கட்டல்ல வச்சுட்டு தாவீதை எஸ்கேப் பண்ணி விட்டாங்க. எஸ்கேப் பண்ணி விட்டோன்னே தாவீது எங்க போனாரு? சாமுவேலினுடைய அடைக்கலத்துல போறாருங்க. சாமுவேலினுடைய அடைக்கலத்துல போனதுக்கு அப்புறம் காரியத்தை விவரித்து சொல்றாரு. இதெல்லாம் சம்பவம் நடக்குதுன்னு உடனே நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி சாமுவேல் அடைக்கலம் கொடுக்கிறார். இப்ப சாமுவேலின் இடத்துல தாவீது போயிட்டான்னு சவுல் கேள்விப்பட்டு 50 பேர் அனுப்பிச்சு விடுறாரு. யாரை தூக்கிட்டு வர சொல்லி? ஹலோ, யாரை எடுத்துட்டு வர்றதுக்கு? தாவீதை கட்டி தூக்கிட்டு வர்றதுக்கு அனுப்பிச்சு விடுறாரு. ஊருக்கு முன்னாடியே 50 பேரை பரிசுத்த ஆவியானவர் அட்டாக் பண்றாரு. ஆமென், ஆமென். அங்கேயே தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு சபையில வந்து எப்படி உட்கார்ந்துருக்காங்க? அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. மறுபடியும் 50 பேர் அனுப்புறாரு, மறுபடியும் 50 பேர் அனுப்புறாரு. இப்ப 150 பேர் சபையில வந்து நிறைஞ்சிருக்கிறாங்க பாருங்க. அல்லேலூயா. தாவீது சாமுவேலும் சபையில உட்கார்ந்து இருந்தாங்க, இவங்களோட கர்த்தர் உட்கார்ந்து இருந்தாரு. 150 பேர் சபைக்கு எப்படி வந்தாங்கன்னு தெரியல, வந்து விசுவாசியா மாறிட்டாங்க. ஆமென். வேதம் சொல்லுதுங்க, இத கேள்விப்பட்டு சவுல் வேற விதமா வர்றான். வந்த உடனே அந்த வஸ்திரத்தையே உருவி விட்டுட்டார். இங்க வந்ததுக்கு அப்புறம் வேதம் சொல்லுகிறது, ஒரு அடிமையை போல ஒரு ராம் முழுவதும் நிர்வாணமா தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு கிடந்தானாமா. இப்ப சாமுவேல் உயிரோட இருக்கிறாரு, தாவீது சாமுவேல்கிட்ட வரல. அதாவது பரிசுத்த ஆவி இல்லாத இடங்களுக்கு நீங்க போனீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிறத தானே கொடுக்க போறாங்க. நம்ம வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு போயிட்டு எனக்கு சிக்கன் வேணும்னு கேட்டா என்ன கொடுப்பாரு? தப்பான இடத்துக்கு வந்துட்டீங்க. வேதம் சொல்லுதுங்க, இந்த அகிமெலேக் ஆசாரியன் நடத்தின அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல எது இல்லை, எது இல்லை? இந்த உடன்படிக்கை பெட்டி இல்லைங்க. தாவீது கேட்கிறார், உன் வசத்தில் என்ன இருக்குன்னா அப்பம் இருக்குது, கத்தி இருக்குது, என்ன இல்லை? உடன்படிக்கை பெட்டி இல்ல. உடன்படிக்கை பெட்டி இல்லாத ஒரு ஆசாரியின் இடத்துல போனா அவன் என்ன கொடுப்பான்? ஏன்னா அந்த உடன்படிக்கை பெட்டி 7 நாட்கள்ல பெலிஸ்திய தேசத்துக்கு போய் பெலிஸ்திய தேசத்தின் வழியா இப்பொழுது எங்க வந்து அபினதாபின் வீட்டுல இருக்குது, சர்ச் இருக்குது, ஏசி இல்ல. ஹலோ, ஆராதனை வீரர்கள் இருக்கிறாங்க, ஆவியானவர் இல்லை. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
கடைசியா எங்க கொண்டு போய் நிக்குது? இப்ப எங்க போய் நிக்கிறான் இப்ப தாவீது? பெலிஸ்திய தேசத்துல போய் நிக்கிறான். இன்னும் சொல்ல போனா பெலிஸ்தியர்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டான். பெலிஸ்தியர்களுக்கு சேவை செய்தவன் என்ன பண்ணிட்டான்னா, பெலிஸ்தியர்களோட சேர்ந்துட்டு இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ண புறப்பட்டான். 1 சாமுவேல் 29வது அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவன் வீட்டுல அவன் மனைவி, அவன் பிள்ளைகள் எல்லாரும் அமலேக்க தூக்கிட்டு போயிட்டான். கர்த்தர் உங்களை காப்பாத்தணுமா கைவிடணுமா? ஹலோ, இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. தாவீதனுடைய மனைவி போயிட்டாங்க அமலேக்கர் கையில. தாவீதோட பிள்ளை போயிட்டாங்க அமலேக்கர் கையில. தாவீதோடு கூட 600 பேரையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. 600 பேர் இப்ப யாரோட சண்டைக்கு வந்து நிக்கிறாங்க? வாலிபர்ஸ், ஹலோ, பெரிய பாஸ்டருக்கு அகைன்ஸ்டா பேசிட்டு இருக்கிறீங்களா? தரிசனம் பெற்ற மனுஷனுக்கு எதிர்த்து பேசிட்டு இருக்கிறீங்களா? 600 பேர் இப்ப இவனோட சேர்ந்துட்டு யாரோட சண்டைக்கு போறாங்க? சார், வேதவசனம் சொல்லுது சார், தாவீத கர்த்தர் இஸ்ரவேலை ராஜாவாக்கும்படியா அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. பெலிஸ்தரோட சேர்ந்துட்டு இப்ப எங்க சண்டைக்கு போயிட்டு இருக்கிறான்? இஸ்ரவேலோட சண்டைக்கு போயிட்டு இருக்கிறான். நடுவழியில கைய விட்டானுங்க அவனுங்க. பெலிஸ்திய ராஜா சொல்றான், உன்னை பார்த்தா தேவதூதன் மாதிரி தான் தெரியுது, ஆனா எங்களுடைய மக்களுக்கு மூப்பர்களுக்கு பிடிக்கலப்பா, அதனால தயவு செய்து உன் ஊருக்கு போயிருப்பான்ட்டான். திரும்பி வந்து பார்த்தா சிக்கலாக்கல தாவீதுடைய மனைவி பிள்ளைகள் 600 பேருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் அமலேக்கர் கொள்ளையில கொண்டு போயிட்டாங்க. இப்ப இந்த 600 பேரை தன் மனைவி பிள்ளைகளுக்காக தாவீது மேல கல்லால் அடித்து கொள்ளுவதற்கு கல் எடுத்துட்டாங்க. ஒருவேளை தாவீதை போல அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய அபிஷேகம் இஸ்ரவேலை அரசாட்சி செய்வதற்கு தானே தவிர இஸ்ரவேலை அழிப்பதற்காக அல்ல. அல்லேலூயா. இதற்கு அப்புறம் தாவீது கர்த்தரின் பக்கமா திரும்புறான். ஆண்டவரே, நான் வழி மாறி போயிட்டப்பா என்று தன்னை கர்த்தருக்குள்ள திடப்படுத்தினதுக்கு அப்புறம் யுத்தத்தை மாத்துறாரு. இப்ப யாரோட யுத்தம் பண்ண போறாரு? கர்த்தருடைய யுத்தத்தை நடத்த போறாரு. யாத்ராம 17வது அதிகாரத்துல இந்த அமலேக்கியரை வர்றாங்க. இது கர்த்தருடைய யுத்தம், தலைமுறைக்கு இருக்குன்னாரு. அந்த யுத்தத்தை நடத்துறாரு. ஒன்றுமில்லாமல் சிக்கலாக்களை ஆரம்பித்த தாவீது, வேதவசனம் சொல்லுதுங்க, ஒன்றுமில்லாதவர்களுக்கு கொடுக்கிற இடத்துக்கு போயிட்டார். ஆமென். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுக்குள்ள நடந்த அந்த நற்கிரிகைகளை நடக்கணுமா இருந்தா வேத சொல்லுதுங்க, நம்மை அபிஷேகித்தவருக்கு கீழே நம்ம இருக்கணும். தாவீதை யார் அபிஷேகம் பண்ணனது? சாமுவேல் தான் அபிஷேகம் பண்ணார். சாமுவேல் உயிரோடு தான் போய் இருக்கிறாரு. 23வது அதிகாரத்துல சாகுறாரு. அப்ப கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்ம இருக்கிற போது நமக்குடைய யுத்தங்கிறது நம்ம பண்ண வேண்டாம், நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஆமென். அருமையான அந்த சகோதரி பின்னாட்கள் அவர் எங்களை கூட்டிட்டு போனாரு. நல்ல சகோதரன், எவ்வளவோ காசு எனக்கு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி யாரும் கொடுப்பாங்களா? நான் சொன்ன அந்த ஹோட்டல் அடிச்சு உடைச்சேன்னு சொன்ன பாருங்க, அந்த ஹோட்டல் ஓனர் இப்ப 4 ஹோட்டல் பழனியில வச்சிருக்கிறார். 28,000 ரூபாய் இன்வெர்டர் ஃப்ரீயா கொடுத்தார். நாங்க அந்த நாட்கள்ல பிரேயர் மீட்டிங் வைக்கிறோம் அப்படின்னா சாப்பாடே ஃப்ரீயா கொடுத்தார். ஒரு 200 பேருக்கு மீட்டிங்க்கு சாப்பாடு ஃப்ரீ. ஏன் அப்படின்னா தேவனுடைய மனுஷனுக்கு கீழே இருந்தா உன்னை யுத்தத்துல நடத்த மாட்டாரு, கர்த்தருக்குள்ள நடத்துவார். நீ கர்த்தருக்குள்ள நடத்தப்படுவாய் என்றால் கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ற போது உன் சத்துருவும் கர்த்தருடையவனா மாறுவான். அல்லேலூயா. தாவீது வாழ்க்கையில மாறுதான் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையிலும் சபைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைய, ஒருவேளை சவுல போல கழுத காணாம போயிருச்சுங்கிற மாதிரி தேடிட்டு எப்படியோ போயிட்டு வந்திருக்கலாம். கழுதைக்காக கர்த்தர் உங்களை இங்க கூட்டிட்டு வரல, அவரை மாதிரி ராஜாக்களும் ராணிகளுமாய் வாழும்படியா கூட்டு வந்திருக்கிறார். ஆமென். 1 சாமுவேல் 10வது அதிகாரத்துல வீட்டுல போய் வாசிங்க. சாமுவேல் சவுலை பார்த்து சொல்றாரு, இங்க இருந்து நீ புறப்பட்டு போனேன்னா ஒரு கல்லறைக்கு போவேன். கல்லறையில போன உடனே வாசிக்கலாம், அந்த சம்பவத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க.
போகிற போது யாரு கல்லறைக்கு போவ? ராகேலின் கல்லறைக்கு போவேன். ராகேல் யாரு? உங்க அம்மா. யாரோட அம்மா? பென்யமீன் கோத்திரத்தினுடைய தாய். இந்த சவுல் எந்த கோத்திரத்தாரு? பென்யமீன் கோத்திரத்தாரு. அதனால நீங்க நல்ல ஜெனரேஷன்ல வந்தீங்க. உங்க பீடி முழுவதும், பீடினா என்ன, உங்களுடைய மூதாதையர் ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்காத. உங்க அம்மா பக்கா திருடி. அதனால எங்க வந்து அடைய முடியல, ஒரு நல்ல தேசத்தை சுதந்திரிக்க முடியல. உன்னைய பெத்த உடனேயே அம்மா செத்து போயிட்டாங்க. அந்த ஜெனரேஷன்ல வந்து இருக்கிற பென்யமீன் கோத்திரத்தான் ஆகிய சவுலே, நீ இங்கிருந்து போன உடனே ஃபர்ஸ்ட் எதை மீட் பண்ணுவ? கல்லறை மீட் பண்ணுவ. உங்க பாட்டி கல்லறை, ராகேலின் கல்லறைக்கு போகும்போது அங்க உனக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை வரும். சர்ச்சுக்கு வந்த ஆண்டவர் என்ன பேசணும்? ஆறுதலா பேசணும். ஆறுதல் வார்த்தை வேணுமா? ஆமென். எத்தனை வருஷம் ஆறுதல் வார்த்தை? ஏபார் ஆப்பிள்னு எத்தனை வருஷம் சொல்லி கொடுக்கணும்? ஹலோ, எல்கேஜி யூகேஜி பிள்ளைக்கு ஏபார் ஆப்பிள்னு சொல்லி கொடுக்கலாம். நீ 10th வந்ததுக்கு அப்புறம் எங்க மிஸ் ஏபார் ஆப்பிள்னு சொல்லி கொடுக்கலன்னா உங்க மிஸ் மிஸ்டேக்கா, உங்க மிஸ்டேக்கா? நீ முடிஞ்சா மிஸ்ட்டா ஆப்பிள் வாங்கி கொண்டு கொடுத்து வெட்டி கொடுங்க மிஸ் சாப்பிடணும்னு கேட்கலாம். இத்தனை வருஷம் வந்துட்டு கூட எனக்கு ஆறுதல் தான் வேணும்னா, அந்த காலத்தை பார்த்தால் போதகராக வேண்டிய உங்களுக்கு குழந்தைய போல இருக்கிறதுனால இப்போ பால ஊற்ற மாதிரியே இருக்குது. சொல்றாரு, இந்த இடத்துக்கு போனீங்கன்னா உனக்கு ஆறுதல் தான் கிடைக்கும். அங்க போய் நீ வேற எதையும் பார்க்கவே முடியாது. ஆனா அந்த இடத்துல நின்றாத, அங்கிருந்து கடந்து போ. பெத்தேலுக்கு போகிற சில பேர் உன்னை மீட் பண்ணுவாங்க. பெத்தேலுக்கு வரணுமா வேண்டாமா? ஹலோ, சில பேர் சொன்னாங்க பெத்தேலுக்கு நான் வரமாட்டேங்க, ஆல்ரெடியே பெத்தேல தான் உட்கார்ந்து இருக்கணும். ஹலோ, கீழ் வசனத்தை வாசிங்க. 10ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிங்க. விசாரித்து 3 வாசிக்கலாமே. நீ அவ்விடம் விட்டு அப்புறம் போய் தாபோரில் உள்ள சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். உனக்கு இங்க வந்து என்ன கிடைக்குது? ஆட்டுக்குட்டி கிடைக்குது. ஆட்டுக்குட்டி எதுக்கு? உன்னுடைய பாவத்துக்காக பலியாவதற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டி மாத்திரம் காணிக்க மாட்டாரு. அடுத்து இன்னொருவன் 3 அப்பங்களை கொடுப்பான். இயேசு தன்னுடைய சரீரத்தை உனக்கு பிட்டு கொடுத்தது அடையாளமா இங்க வந்து தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு கம்யூனியன் உனக்கு கிடைக்கும். அடுத்து வேறொருவன் திராட்சரசம் உள்ள ஒரு துருத்தியும் உனக்கு கொடுப்பான். இதுல நின்ற கூடாது. இத வாங்கிட்டு உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து 2 அப்பங்களை கொடுப்பார்கள். அவைகளை நீ அவர்கள் கையில் வாங்கி வேண்டும். இதுக்கு அப்புறம் தான் நீ எங்க போகணும்? பெலிஸ்தியர் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவ. ஹலோ, தேவனுடைய மலைக்கு போனீங்கன்னா அங்க தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தோட உடனே சேருவ. இப்ப தீர்க்கதரிசிகளின் கூட்டத்துல சேர்ந்ததுக்கு அப்புறம் தீர்க்கதரிசிகள் தேவ ஆவியில நிறைவாங்க. அவர்களோடு தீர்க்க தரிசனம் சொல்லி சொல்லி நீ என்ன ஆயிடுவ? வேறு மனுஷன் ஆயிடுவேங்கிறார். தேவனுடைய மலை எங்க இருக்குது? ஹலோ, பெலிஸ்தியர்கள் கையில இருக்குது. அது போலதான் கல்வாரி சிலுவையில மரித்த தேவ மலையாகிய இயேசு இன்னைக்கு புறஜாதியர்களாகிய உங்க கையில எங்கேயுமே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த புறஜாதியர்களில கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய மலையாகிய சபைக்குள்ள உள்ள வந்து நீ தீர்க்க தரிசனம் சொல்ல சொல்ல ஆவியாய் இருக்கிற தேவன் உனக்குள்ள வருகிற போது ரோமர் 12:2 சொல்லுகிறது, நீ பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய பரிபூர்ண சித்தமும் பிரியமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாவீர்கள். அல்லேலூயா. மறுரூபம்னா என்ன? நீ 12 கோத்திரத்துக்கு ராஜா, 12 கோத்திரத்து மக்களையும் கர்த்தர் எப்படி பார்க்கிறாரோ அப்படி பார்க்கிற ஒரு ராஜாவா மாறுவேன்.
அல்லேலூயா. இது சவுல் பென்யமீன் கோத்திரத்துக்கு ராஜா இல்லைங்க, 12 கோத்திர இஸ்ரவேல் மக்களுக்கு ராஜா, லட்சோப லட்சம் ஜனங்களுக்கு ராஜா. இந்த லட்சோப லட்சம் ஜனங்களையும் கர்த்தர் எப்படி பார்க்கிறாரோ அப்படி இவன் பார்க்கணுமா இருந்தா தேவ ஆவி இவன் மேல இறங்க வேணும், இவன் தீர்க்க தரிசனம் சொல்ல வேணும், இவனுக்குள்ள வந்த ஆவியானவர் இவனை மறுரூபமாக்க வேணும். பாருங்க, அல்லேலூயா. சில வீடுகள்ல பாருங்களேன், நடக்காத சில காரியங்கள் எல்லாம் நடக்கும். பாருங்க, என்ன நடக்காத காரியங்கள்? சில சகோதரர் நம்ம சபைகள் எல்லாம் அப்படி இல்லை, சில இடங்கள்ல அப்படி நடக்குது. நான் ஆந்திரா போயிருந்தேன், அப்ப அங்க சொன்ன சம்பவத்தை கேட்டு ஒரு பாஸ்டர் தான் இதை சொன்னாரு. ஒரு அம்மா அவர்கிட்ட வந்து அவங்க வீட்டுக்காரருக்கு ரொம்ப புலம்புனாரம்மா. என்னவாமன்னா, அவங்க வீட்டுக்காரங்க எல்லாம் வர்றாங்க, பெண்ணோட வீட்டுக்காரங்க எல்லாம் வந்தா திடீர்னு பார்த்தா கோழி நடக்குதாமா, ஆடு நடக்குதாமா, மீன் நடக்குதாமா, எங்க வீட்டுக்குள்ள. ஆனா எங்க அம்மா அப்பா எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் வந்தா சுடுதண்ணி மாத்திரம் தான் கொதிக்குது பாஸ்டர். அது என்ன, அவங்களுக்கு மாத்திரம் ஜீவ ஜந்துகள் உலாவுது, எங்க வீட்டுல மாத்திரம் ஒரே ஆவி உலாவுது. அவர் அப்படி சொன்னாராம்மா. இன்னைக்கு நிறைய அம்மா அவங்க சொன்னது, நீங்க நம்ம சபையில அப்படி இல்லை. அல்லேலூயா. மருமகளை போல நம்ம வாழ்றோம், மறுபடி கிடைச்ச அம்மாவை போல நம்ம வாழ்றோம். அப்படித்தானே? அப்படி எல்லாம் இருக்கிறீங்களா? அப்படித்தானே இருக்கிறோம். மருமகள்னா திரும்பி எனக்கு என் பையனோடு கூட வாழ்வதற்கு கர்த்தர் பெத்து கொடுத்த பிள்ளை. அதனால என் பிள்ளை மேல எப்படி பாசமா இருக்கணும், அப்படியே கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளை மேலேயும் பாசமா இருக்க. அப்படி இருக்கிற தாய்மார்கள் பெத்தேல் சபையில இருக்கிறோம். அல்லேலூயா. பொய் சொல்லாதீங்க. உங்க பிள்ளை மேல இருக்கிற அக்கறை உங்க மருமகள் மேல இருக்குதா? அல்லது உங்க அம்மா அப்பா மேல இருக்கிற அக்கறை உங்க மாமனார் மாமியார் மேல இருக்குதா? இல்லைங்க. நாங்க இயேசு உயிரோட எந்திரிச்சாரும் தான் பார்த்துட்டு இருந்தோம். நாங்க இன்னும் எங்கதான் இருக்கிறோம்? கோமால தான் இருக்கிறோம். அவரை இஸ்ரவேலரை ஒரு மாதிரியாகவும் புறஜாதியாரை ஒருவாரையும் பார்க்கல, இருதிரத்தாரையும் ஒப்புரவாக்குவதற்கு பரலோகத்திலிருந்து ஒரு ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. அதனாலதான் உங்களை என்னை ஆண்டவர் ஆபிரகாமின் குமாரனா குமாரத்தியா பார்க்கிறாராமா. சபைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவி உண்மையில நிழல் இடுகிற போது உனக்குள்ள இயேசு உட்பவதியாமா. இயேசு அவங்களை நேசிக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அப்ப இன்றைக்கு நமக்குள்ள நடக்கணுமாமா. நான் அப்படி என்னால பார்க்க முடியல பிரதர், பார்க்க முடியலங்கிறது உண்மைதான். தேவாவியானவர் அதுக்குதான் தேவை. ஆதாம் முதல்ல மனுஷிய ஆவிக்குள்ள இருக்கும்போது என் மாம்சத்தின் மாம்சம்னு பார்த்தாரு, எலும்பின் எலும்பின் பார்த்தாரு. ஆவி இழந்ததுக்கு அப்புறம் ஆண்டவரை பார்க்கவே வரல, ஆராதனைக்கே வரல. ஆனா தேவ ஆவியை சபையில பெறுகிற, பெத்தேல் சபையில பெறுகிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ள இயேசு உயிர்ப்பிக்கப்படாது. இயேசு உங்களுக்குள்ள வாசமாகணுமாமா. அதற்குத்தான் சபையை ஏற்படுத்தினாராமா. ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தினுடைய, எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல 17 வாசிக்கலாம். 16, 17, 18 வாசிங்க. அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தில் நிறையப்படவும், அவர் தமது படியே அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டி. கிறிஸ்து எங்க வாசம் பண்ணுமாமா? இருதயங்களில் வாசம் பண்ணணும். எத்தனை பேர் இயேசுவே என் இருதயத்துல வாங்கன்னு கேட்க விரும்புறீங்க? அல்லேலூயா. இந்த வேலை இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசு உங்க இருதயத்தில் வாசமா இருப்பாருன்னா